கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 122 சங்கீதம் 1 நாம் வாசிக்கிறோம். நாம் ஆலயத்திற்கு போவோம் என்றால் அது நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கிறது. அந்த ஆலயத்திலே நமக்கு சுகமும் சமாதானமும் உண்டு என்று நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தாராக. முதல் பொற்பாத்திரம் பரிசுத்த ஓய்வு நாள் என்று நாம் அனுசரித்தோம். இரண்டாவது பொற்பாத்திரம் ராபோஜன பந்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று அநேக ராபோஜன பந்தி அசட்டை செய்கிறார்கள். நமக்கு ஒரு விருப்பமான நேரத்துல எடுக்கிறது, அதை பரிசுத்தமா எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு அநேகர் குடித்து விட்டு எடுக்கிறார்கள். சிகரெட் பிடித்து, சீரியல் பார்த்து, சினிமா பார்த்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆன்ஸ் போட்டு இன்றைக்கு எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தவறான கெட்ட வார்த்தைகளை பேசி, கோபத்தோடு, எரிச்சலோடு, கசப்போடு, வைராக்கியத்தோடு, பலவிதமான இச்சைகள் பாவத்தோடு எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது நமக்காக பிக்கப்பட்ட ஒரு சரீரமாகிய அப்பம், நமக்காக சிந்தப்பட்ட ஒரு ரத்தம் என்பதை அதை விசுவாசிக்காமல் ஏதோ ஒரு பிரெட், ஒரு வைன் சாப்பிடுவது போல் அவர்கள் மனம் போன போக்களை சாப்பிடுறது நிமித்தம் நித்திய ஜீவனை அடையாமல் போகிறார்கள். அந்த ராபோஜன பந்தியின் முக்கியத்துவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே 23 வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு நான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவன் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறீர்கள், அநேகர் நித்தரையும் அடைந்திருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். இது நமக்காக சிந்தப்பட்ட ஒரு ரத்தம், நமக்காக பிற்கப்பட்ட ஒரு சரீரம் ஆகிய அப்பம். இதை நினைவு கூறும்படி ஆண்டவர் சொல்கிற காரணம் என்ன? இதை நினைவு கூறு, அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக்குகிறோம், அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் இன்றைக்கு அநேகர் அதை பரிசுத்தம் இல்லாமல் புசிக்கிறார்கள், பாவத்திலே புசிக்கிறார்கள். இது ஏதோ சடங்காசாரமாய் புசிக்கிறார்கள். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று புசிக்கிறார்கள். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று புசிப்பது பெரிதல்ல. நீ பரிசுத்தமாய் புசித்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பாய். ஆனால் அசுத்தமாய் நீ புசிப்பாயானால் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவாய் என்பதை கர்த்தர் உனக்கு உணர்த்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கூட தேவன் உன்னை எச்சரிக்கிறார். எப்படி எச்சரிக்கிறார்? நீ பரிசுத்தமாய் அதை புசிக்க வேண்டும். நீ தேவனுடைய சன்னிதானத்திலே அதை அனுசரித்து புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யூ கேன் பி a partaker in communion, but you cannot be a partaker in rapture. நீ பரிசுத்தமாய் புசிக்காவிட்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருவேளை கம்யூனியன்ல நீ ராபோஜனத்தை எடுக்கலாம், ஆனா கர்த்தருடைய வருகை நீ எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்? அந்த ராபோஜனம் எடுக்கும் போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே 6 அதிகாரத்திலே 48 வாசிக்கும் போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன், இந்த ராபோஜனத்தை பரிசுத்தமாய் புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள்,
இது இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமல் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனை நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொன்னாரு, அன்றைக்கு மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள், ஆனால் என்னுடைய அப்பத்தை புசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பார்கள். அவர்கள் மரித்தாலும், அவருடைய சரீரம் மரித்தாலும் அவருடைய ஆத்மா பிழைக்கும். தேவனுடைய ராஜ்யத்துல நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும். அதை பரிசுத்தோடு அனுசரிக்கும் போது ஆண்டவர் நம்மிலே நிலைத்திருக்கிறார், நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம். கடைசி நாட்களிலே நம்மை எழுப்புவார். ஆதலால் எனக்கு அருமையானவர்களே, இரண்டாவது பொற்பாத்திரமாகி அந்த பந்தியை அசட்டை செய்யாதீர்கள். அந்த பந்தியில எவ்வளவு வல்லமை உண்டு. எனக்கு ஒரு தங்கை உண்டு, அநேகர் சபை மக்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு அவளுக்கு ஒரு ஃபிட்ஸ் வந்து அவளுடைய பிரெயின் அஃபெக்ட் ஆகி கிரேனியோட்டமி பண்ணும்போது கை காலெல்லாம் இழந்து கிட்டத்தட்ட 3 மாசம் நினைவில்லாமல், பேச்சில்லாமல், அசைவில்லாமல் ஒரு வெஜிடபிளை போல் காணப்பட்டாள். எல்லா மருத்துவ வசதி செய்தோம், ஒன்று பிரயோஜனம். எத்தனை நாட்கள் வென்டிலேட்டரில் வைப்பது என்று வீட்டிற்கு அழைத்து வந்தோம், செபிக்க ஆரம்பித்தோம். அவளுக்கு ஒன்றும் அசைவு இருக்காது. காதிலே போய் 91ஆம் சங்கீதத்தை சொல்வேன். சரீரம் செத்திருந்தாலும் ஆத்மாவை பிழைக்கத்தக்க தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி அவ்வளவு ஒரு வைராக்கியமான இந்து. ஏசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவளுடைய காதிலே சங்கீதம் 91 அறிக்கையிடுவேன். திடீரென்று ஒரு நாள் அவள் கண்களிலே தண்ணீர் வர ஆரம்பித்தது. உடனே அவள் என் பேரை சொல்லி அழைத்த போது அவள் ஒரு கையை அசைத்து எழுத வேண்டும் என்று கேட்டாள். ஒரு புக்கை எடுத்து கொடுத்தேன். நான் நினைத்தேன் அவள் ஒரு பெரிய சாய்பாபா பக்தி, ஏதாவது எழுதுவாள் என்று சொல்லி. ஆனால் அவள் எழுதுறது என்ன தெரியுமா? ஜீசஸ் பிளட் விக்டரி. நான் இயேசு ரத்தம் ஜெயம், ஜீசஸ் பிளட் விக்டரி என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் எழுதினாள். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் என்று எழுதினாள். அதை எழுதின உடனே எனக்கு மிகுந்த சந்தோஷம். நிச்சயம் தேவன் அவளை உயிர்ப்பிப்பார். நாங்கள் அவளுக்கு முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்தோம். அவளுக்கு எடுத்தது கூட தெரியாது. எல்லாரும் சேர்ந்து அவளை முழுகி ஞானஸ்தானம் எடுக்கும்படி அந்த தண்ணீர் தொட்டியிலே அவளை முக்கி எழும்பிட மாத்திரத்திலே அவளுக்கு நினைவு வந்து எல்லா செல் நம்பர்ஸ், எல்லா காரியத்தையும், ரிலேஷன்ஸ், பர்த்டேஸ் எல்லாம் நினைவு கூறும்படி பயங்கர இன்டெலிஜென்ட், போஸ்ட் போர்ட்ரேட் மெமரி அவளுக்கு. அவள் நல்ல நினைவு கூறும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவளுக்கு ஞானஸ்தானம் எடுத்து உடனே பந்தியிலே அவளை அமர செய்து அவளுக்கு ராபோஜனம் கொடுத்தோம். ராபோஜனம் கொடுத்த அடுத்த நிமிஷத்திலே அவள் எல்லாவற்றையும் நினைவு கூற ஆரம்பித்தாள். இவ்வுலகத்திலே இவ்வளவு ஒரு அற்புதம் நடக்கணும், நம்ம ஆத்மா பரலோகத்திற்கு போகணும்னா அந்த ராபோஜன பந்தியை நாம் அசட்டை செய்யாமல் பரிசுத்தமாய் அனுசரிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த காலை வேளையிலே நாம் ஒரு தீர்மானம் செய்வோம். எந்த சூழ்நிலையிலும் ஒரு பந்தியை கூட நான் இனி நிராகரிக்க மாட்டேன். பந்தியை பரிசுத்தத்தோடு நான் அதை அனுசரித்து நித்திய ஜீவனுக்கு என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இரண்டாவது பொற்பாத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து தியானிக்க கர்த்தாவே நிறைகளை பாராட்டின தயவுக்காய் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கர்த்தாவே ராபோஜன பந்தியை நாங்கள் அசட்டை செய்யக்கூடாதப்பா. இது நாங்கள் வருகை நினைவு கூறுகிற நாளா இருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு பாத்திரமானா எங்களை மாற்றுகிறீரப்பா. நாங்கள் மரித்தாலும் பிழைக்கத்தக்க விதத்திலே இந்த பந்தி அனுசரிக்கும் போது எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கடைசி நாளில் எங்களை எழுப்புவேன் என்று சொன்னீரப்பா. இதை நிசாரமாய் நாங்கள் அருந்தாதபடிக்கு ராஜா, பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் அனுசரிக்க எங்களை நாங்களே நிதானித்து அனுசரிக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளை குலைச்சல் ஆக்கக்கூடாது. பரிசுத்த பந்தி அசட்டை செய்யாமல் பரிசுத்தமாய் அதை அமலுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.